விடாமுயற்சி. என்னடா நம்ம தலை என்ன விடாமுயற்சி பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அதுவும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்த படம் இது. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இருக்கும்போது தலையை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம். அப்புறம் சொன்ன தலை வந்து நம்ம எதுவுமே ரொம்ப சவுண்டாக இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கும்போது அங்கேயே ரசிகர்கள்லாம் ஒரு உள்ள கட்டுக்கோப்பாக இருந்துக்கின்னு ஒரு காமாக ஒரு படத்தை பார்த்தது ரொம்ப ரசிகர் கண்டிப்பாக ஒருத்துதாங்க. இப்போ ஏன் 2 வருஷமா அவர் சும்மா இல்லை, அவர் படத்தில் நடிச்சிருந்தாலும் அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அவர் கார் ரேஸில் கலந்து கொண்டு அவரை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. அதனால வந்து தலையெல்லாம் வந்து படம் ஒர்த்து அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் ஒரு இலக்கு மேலே ஒரு இலக்கை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம பாராட்டி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ படிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 50% எடுக்கிறாங்கன்னா 70% எடுக்கிறாங்கன்னா பாராட்டணும். நீ ஏன் 70 எடுத்தன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே 100%லாம் பண்ண முடியாது. 50 எடுத்தாலும் சூப்பர்னு சொல்லணும். அப்போதான் அவன் வந்து 90 எடுப்பான். அதனால இந்த படம்லாம் ஒர்த்து இல்லைன்னா சொல்ல முடியாது. பார்க்கும்போது நல்லா ஒரு பிரம்மாண்டத்தோட எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ரசிக்கும்படியா இருந்தது. தலையும் சொல்லியிருக்காரு, எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க, ரசிகர் வாழ்கன்னு சொல்றீங்க. ரசிகரா நீங்க என்ன வாழ போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, என்னவா ஆக போறீங்க, அதை வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கின்னு நம்மளும் ஒரு இலக்கை அடையணும்ன்றத எல்லாமே அந்த நடிகர்கள் எல்லாமே விரும்புறது. அதான் ரசிகர்கள் ஒரு கடவுளை அஜித் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா மறுபடியும் ரசிகர்கள் அதே சொல்லிட்டே இருக்காங்க. அது அந்த வார்த்தை வந்து ரொம்ப இதுவா போச்சு. ஏன்னா நம்ம ஐயோ கடவுளேன்னு அப்படின்னு சும்மா போடுவோம்ல, அதனால வந்து என்னன்னு தெரியல அந்த வார்த்தையை வச்சுன்னு ஐயோ கடவுளேன்னு இருக்காங்க. அது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடவுளே அவர் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒரு லெவலில் சாதாரண மனிதராக இருந்து நம்மளுடைய திறமைகளை கொண்டு வந்து ஒரு லெவலுக்கு வரும்போது நீங்கள் கடவுளான்னு பண்ணது நான் வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அதனாலன்ற முறையில் நீங்கள் கடவுளே சொல்ல வேணான்னு சொன்னாங்க. உண்மையில நான் வந்து வீரம் படம் பார்க்கும்போது என்னுடைய நண்பர் அவர் அஜித் ரசிகர், அவருடைய பர்த்டேலாம் எங்களால் முடிஞ்சதெல்லாம் சில அரிசி பருப்புலாம் வாங்கி கொடுத்துட்ருப்போம். அப்போ இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா வீரம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷோவில் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் செங்கல்பட்டில் பார்த்தது. அவர் கூட நின்று நம்ம கூட ஒரு ஒயிட் ஹேர்ல இருந்து முடிவு எடுத்துருந்தோம். நாங்களாம் போய் அவர் கூட நீங்கள் அஜித் மாதிரியே இருக்கீங்கன்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அதை நினைக்கும் போது நான் இங்கே வந்து பார்க்குறதே மெயின் காரணம் என்னன்னா ரசிகர்லாம் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு ரசிகரும் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பார்வை அவங்களுடைய அதெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு. என் நண்பன் இப்போ இல்லை, எனக்கு நண்பன்றதோட எனக்கு ஜூனியர் தான் இருந்தாலும் அந்த அஜித் தலைன்ற போது ஒரு துடிப்புல இருப்பான். அவன் அந்த துடிப்புல இருக்கும்போது அவங்க சின்ன குழந்தையெல்லாம் விட்டுட்டு இறந்துட்டான். அதனாலவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரசிகர்களும் நான் வந்து பார்த்து எப்படி இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுடைய இழப்பை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்து படத்தை பார்க்கணும், என்ன ரசிகர்லாம் எப்படி இருக்காங்க, நம்மளால ஒரு 2 கருத்து உங்களை நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக தலை வந்து அவர் நல்லா அவருடைய இலக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம பார்த்துக்கினாலே தலைக்கு சந்தோஷம். எல்லா நடிகர்களுக்குமே அவங்கள பார்த்துக்கினாலே சந்தோஷமா இருக்கும். படத்தை ஆதரிங்க, நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்ம என்ன ஆக போகிறோன்ற ஒரு லட்சியத்தை வச்சுக்கின்னு விடாமுயற்சியாக செயல்படுங்க. நன்றி. வேற என்ன ப்ரோ ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சுக்கா. படத்தை சொல்ற அளவுக்கு எந்த குறையும் இல்லை. ஃபைட் சீன்ஸ்லாம் பக்காவா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. படம் யாராச்சும் நெகட்டிவிட்டி சொன்னா நம்பாதீங்க, படம் பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஸ்லோவா போகும், அப்புறம் எடுத்துட்டு போய் டாப்ல வச்சிருவாங்க. ஸ்டார்டிங்லேயே பத்மபூஷன் அவார்டுன்னு போடுறாங்க ப்ரோ. இந்த பெருமைலாம் யாருக்கு ப்ரோ கிடைக்கும்? அவருக்கு வெற்றி மேல வெற்றி இதுமா கிடைச்சுன்னு தான் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிருத் பிஜிஎம் சொல்லவே வேணாம் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் பொறுத்த அளவுக்கு அனிருத்னா இப்போ மேல வந்துன்னே இருக்கிறாரு. அவரோட பிஜிஎம் இன்னும் எக்ஸ்ட்ரா போயினே இருக்கும் ப்ரோ. இந்த படத்துக்கு சொல்லவே வேணாம், இன்னும் சூப்பரா கொடுத்துக்கிறாரு. ஸ்டார்டிங்கே அவரோட பிஜிஎம் எடுத்து போட்டு எல்லாரையும் வைப் பண்ண வச்சாரு ப்ரோ. யாரோ கம்முன்னு உட்காரல ப்ரோ, அங்க போயிட்டு எல்லாம் வைப் பண்ணிருந்தோம் ப்ரோ. ஜாலியா இருந்தோம் ப்ரோ. படத்தை ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ், லவ் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க எதிர்பார்த்த லெவல் பக்காவா இருக்கும் ப்ரோ. தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல.
புரியல என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ, அது அவங்களோட லவ் சீக்வன்ஸ், அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அதெல்லாம் சொல்றாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ், லவ் எல்லாமே சூப்பரா திருப்ப வைக்கிறாங்க ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, அது டைரக்டர் சொல்றது பொறுத்து தானே ப்ரோ இருக்கு. அது நம்ம தலையை எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. டைரக்டரை பொறுத்த அளவு அவங்க எடுக்கிறது தான் ப்ரோ படம். அவங்களோட மைண்ட் தாட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் முடிச்சுட்டு லவ் சீக்வன்ஸ் முடிச்சுட்டு அது என்னன்னா த்ரிஷா கடத்திடுவாங்க, இதுதான் ட்விஸ்ட். அதுல மொத்தமா போய் தேடுவாங்க ப்ரோ. இதுல கதை சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்காத அளவு சூப்பரா இருக்கும். லாஸ்டா எடுத்துன்னு போய் இப்படிதான் ப்ரோ கொடுத்துருக்காங்க டாப்ல. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அர்ஜுன் தாஸ் ஹெல்ப் பண்ணுவாரு? அவர் தான் ப்ரோ கிங். லாஸ்ட்ல எடுத்துன்னு போய் கொடுத்தாரு ப்ரோ ட்விஸ்ட். ஐயோ லியோவா அதுக்கு மேலேயே இருக்கும் ப்ரோ. லியோலாம் இது கணக்கே வராது ப்ரோ, கனெக்டே ஆகாது ப்ரோ. அது எல்சி, அது வேற டிபார்ட்மெண்ட் ப்ரோ, இது வேற டிபார்ட்மெண்ட் ப்ரோ. ஆனா பர்த்தாப்போ சொல்ற அளவுக்கு மொக்கலாம் இல்ல ப்ரோ. படம்னா தலை தான் ப்ரோ, ரோஹினிலாம் தலை தான் ப்ரோ என்னைக்குமே. போதும் ப்ரோ, வலிக்குது ப்ரோ, வாங்கி வலிக்குது ப்ரோ. நல்லா இருந்தது உண்மை, படம் நல்லா இருக்கு. புது டைரக்டர் கூட அந்த ரெண்டு பேர் காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்டர் வந்து மயில் திருமணியா டைரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஓகே, இது எனக்கு பெட்ரு. மங்காத்தாவோட இதுல கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்காங்க அவங்க அஜித் த்ரிஷா காம்போ. அர்ஜுன் ஓகே, செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அஜித் தெரிவாங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து அஜித் தெரிவாங்க. ரெண்டு பேரும் அஜித் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் வேற மாதிரி தெரிவாரு. அமைதியாவே இருந்துருவாரு, ஃபைட் பண்ணாம. முதல் பாதியில வந்து ஃபைட்டே பண்ண மாட்டாரு. ஏன்னு கேட்டாங்கன்னா நார்மல் மனுஷங்களுக்கு ஒரு கோவம் வரல, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கோவம் வருது, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஆரோ மாஸ் செம, எனக்கு பிடிச்சிருந்தது ஆரோ ரொம்ப. 10க்கு எவ்வளவு தருவீங்க? 10க்கு எனக்கு 8 தருவேன். அர்ஜுன்னால தான் நான் அந்த 2 கொடுக்குறேன். ஏன்னா வந்து மங்காத்தாவோட இதுல வந்து எனக்கு அர்ஜுன் பண்ற அந்த இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு இது ஆகலை, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பிடிக்கல. மியூசிக்லாம் நல்லா இருந்தது, பாட்டு மியூசிக் பிஜிஎம் எல்லாமே ஓகே, செமையா இருந்தது. எனக்கு ஒர்த்து தான்.